ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, முதல்வர் காப்பீடு திட்டத்தின் புதிய அப்டேட் வந்திருக்கு. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் 2009ஆம் ஆண்டு கலைஞர் காப்பீடு திட்டமாக தொடங்கினாங்க. இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான நபர்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சுகாதார சேவை வழங்கப்பட்டு வருது. 1,43 கோடி குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வராங்க. ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு இவங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டு வருது. இதன் மூலம் 1,500க்கும் அதிகமான சிகிச்சைகள் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்குறாங்க. கல்லீரல், சிறுநீரகம், இதயம், கணையம், எலும்பு, விழி, வெண்படல மாற்று அறுவை சிகிச்சை உட்பட 8 வகையான உயர்தர அறுவை சிகிச்சைகளும் இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருது. 800க்கும் அதிகமான அரசு மருத்துவமனைகள், 900க்கும் அதிகமான தனியார் மருத்துவமனைகள் என சுமார் 1,200 மருத்துவமனைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த நிலையில் தமிழக அரசு பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கும் முதல்வர் காப்பீடு திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற ஆதார் அட்டை மற்றும் ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ள இருக்கணும். அதற்குண்டான சான்றிதழ் அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 834 காப்பகங்களில் உள்ள 25,533 ஆதரவற்ற குழந்தைகளும் வசித்துட்டு வராங்க. இவர்களில் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை, வருமான சான்று ஏதுமின்றி முதல்வர் காப்பீடு திட்ட அட்டை வழங்கப்பட்டு மருத்துவ சேவை வழங்குறாங்க. பெற்றோர் இருந்தும் அவர்களால் கைவிடப்பட்ட மற்றும் பராமரிக்க முடியாத நிலையில காப்பகங்களில் வசித்து வரும் 15,092 குழந்தைகளுக்கு மருத்துவ காப்பீடு பெற ஆதார் அட்டை, வருமான சான்றிதழ் ஆகியவை தேவைப்படுது. இதுல சில நடைமுறை சிக்கலம் இருக்கிறதால ஆதார் அட்டையை தவிர்த்து குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ் அளிப்பதில் விலக்களித்துள்ளது தமிழக அரசு. இதன் வாயிலாக பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கும் தடையின்றி முதல்வர் காப்பீடு திட்டத்தின் கீழ் மருத்துவ சிகிச்சையை பெற முடியும். நன்றி.